என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணியின் தலைவரும் தருமபுரி மக்களவை உறுப்பினருமான டாக்டர் ராமதாஸ், திராவிட இயக்கம் அதனுடைய கொள்கைகள் காலாவதி ஆகிவிட்ட கொள்கைகள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். பிராமண ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த 1920-30களில் இப்படி ஒரு இயக்கத்திற்கான தேவை இருந்தது. பெரியார், அண்ணா போன்றவர்களுக்கான தேவை இருந்தது. இன்றைக்கு 50 ஆண்டுகளில் நிலைமை மாறிவிட்டது. பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திய இடத்தில் இப்போது ரெட்டியார், செட்டியார், நாயுடு, முதலியார் போன்ற ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எனவே திராவிட கொள்கைகள் காலாவதியாகிவிட்டன. இதற்கு மாற்றாக புதிய கொள்கைகளை நாங்கள் சொல்ல போகிறோம். எங்கள் தலைமையில் புதிய அணி 2016ஆம் ஆண்டில் அமையும் என்று அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக பாமக தம்மை களம் இறக்கினால் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்களில் படிப்பிலும் செயல்படும் துடிப்பிலும் தகுதி வாய்ந்த ஒருவராக தாமே இருப்பேன் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். திராவிட சித்தாந்தம் காலாவதியாகிவிட்டது என்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டு, விமர்சனம் ஏற்கத்தக்கதா அல்லது அடிப்படையற்றதா? விவாதிக்கலாம். நம்மோடு பேராசிரியர் அருணன், பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு கே பாலு, திமுகவின் திரு பொள்ளாச்சி உமாபதி, நாம் தமிழர் கட்சியின் திரு க ஐயநாதன். வணக்கம். 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 அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, திராவிட கட்சிகள், திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்ட சித்தாந்தம், அவுடேட்டட் ஐடியாலஜி, திராவிடியன் ஐடியாலஜி இஸ் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியலில் அவங்களுக்கு புதிய பார்வை இல்லை, புதிய நோக்கம் இல்லை, வெறும் இலவசம் என்று முடங்கி விட்டார்கள், மக்கள் இவர்கள் மீது சலிப்படைந்து விட்டார்கள் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதில் முதற்கட்டமாக நாம் எடுத்துக்கொள்வது, திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்ற அன்புமணியின் கருத்து ஏற்கத்தக்கதா அடிப்படையற்றதா? உங்கள் நால்வருடைய கருத்தையும் கேட்கிறேன். முதல்ல உங்கள் கருத்து. அதாவது திரு அன்புமணி அவர்களுடைய பேட்டி அந்த ஆங்கில ஏட்டில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப வினோதமாக பட்டது, கேள்வியே இந்த கேள்வி, திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்பது பற்றி அல்லது அதை பற்றி அப்படித்தானா, உங்களுடைய கருத்து என்ன என்று அன்புமணி ராமதாஸ் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்ககிட்ட கேட்டிருந்தா அது கொஞ்சம் பொருத்தப்பாடு உடையது. ஆனால் இவர்கிட்ட ஏன் கேட்டாங்க, அதுவே வினோதமாக இருந்துச்சு. மேலும் அந்த பகுதியைத்தான் அந்த பத்திரிகை முதல் பக்கத்தில் ஒரு பேனர் செய்தின்னு சொல்லுவாங்களே, அப்படி பெருசாக போட்டிருக்கு. ஆக இது ஏதோ ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது பத்திரிகைக்குன்னு எனக்கு படுது. இது ஒரு வினோதம்னா, அந்த கேள்விக்கு அன்புமணி அவர்கள் தந்திருக்கிற பதில் அதை விட வினோதமானது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் பிராமணியம் இருந்தது, ஆகவே பெரியார் அண்ணா வந்தாங்க. அடுத்த வாக்கியம் என்னன்னா, இப்போ பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு பதிலாக வேறு ஜாதியினர் ஆதிக்கம் வந்துருச்சு. அப்படின்னா அவர் என்ன புரிந்திருக்கிறார் என்றால், பிராமணியம் என்பது ஏதோ பிராமணர்கள் என்கிற ஒரு குறிப்பிட்ட சாதியருடைய ஆதிக்கத்தை மட்டுமே குறிக்கிற ஒரு சொல்லாடல் என்று அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அது தவறு, வரலாற்று ரீதியாகவே தவறு. நீங்கள் பெரியார் அண்ணாவுடைய படைப்புகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அதே போல் அவருடைய சமகாலத்தில் வேறு சிலர் அயோத்திதாசிலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க மிக தெளிவாக உணர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அது என்னன்னா, பிராமணியம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு, அது ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சருங்கிறேன். அதில் சாதியம், ஆணாதிக்கம், சமஸ்கிருதம் போற்றுதல், மதவாத அரசியல், மூட நம்பிக்கைகள் இவ்வளவும் உள்ளது. இங்கே அடிப்படையாக இந்த 5 கூறுகளை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்புக்கு பெயர்தான் பிராமணியம் என்பது. அந்த பிராமணியம் இன்றைக்கும் இருக்கா இல்லையா? பிராமணியம் இருக்கின்றால் அதை எதிர்க்கிறோம் என கிளம்பிய பெரியாருடைய அந்த திராவிடிய சித்தாந்தம் இன்றைக்கும் தேவையா இல்லையா என்றல்லவா பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த தேவை இருக்கு என்பது உண்மை. ஆனால் நான் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும், இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த நான் 5 கூறுகள் சொன்னேன் பாருங்க, இதுல எந்த அளவுக்கு திராவிட இயக்கம் உறுதியா இருக்கு? உதாரணமா திராவிட கழகம் வேணா பெரும்பாலும் இருக்கு. பெரியாருடைய கொள்கைகளுக்கு உரிமை கொண்டாட, அந்த லெகசிக்கு உரிமை கொண்டாடுற அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு அந்த திராவிட கருத்தியல்ல உண்மையாக இருக்கிறாங்கன்றது ஒரு விவாதத்துக்குரியதுதான். திரு பாலு, அன்புமணி அவருடைய கருத்தை முற்றாக நிராகரிக்கிறார். அதன் பொருள் அறியாமல் பேசுகிறார், திராவிட சித்தாந்தம் எதுவென்று தெரியாமல் பேசுகிறார் அப்படின்னு
புரிதல் குறைபாட்டோட சொல்ற விமர்சனம் எதுன்னு முன்வைக்கிறார். உங்களுடைய பதில் அதற்கு? அண்ணன் அவர்கள் இறுதியாக சொன்ன அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் இவருடைய கருத்துக்கான பதிலை நிறைவு செய்கிறேன். திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது எந்த நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய பணிகளை இப்பொழுது இந்த இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இவர் நியாயமானது என்று எழுப்பியிருக்கிறார். இதுதான் எங்களுடைய மாற்று அரசியலுக்கான ஒரு துவக்க புள்ளியாக நாங்கள் பார்க்கிறோம். 50 ஆண்டுகளை தாண்டி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, அப்ப நீங்க பெரியார் அண்ணா இந்த கொள்கைகளை திமுகவோ அண்ணா திமுகவோ மதிமுகவோ தேமுதிகவோ அல்லது அந்த பாரம்பரியத்துக்கு உரிமை கொண்டாடுற கட்சிகள்லாம் சரியா பின்பற்றல, அவங்களை விட அந்த கொள்கையை நாங்க வேகமா எடுத்துட்டு போறோம்னு சொல்றது வேறு. ஆனால் அந்த சித்தாந்தமே காலாவதியான சித்தாந்தம் அப்படின்னு சொல்றதுனால பாமக சொல்ற மாற்றுன்றது திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றான சித்தாந்தமா, அதை முன்னிலும் வேகமாக எடுத்துட்டு போற சித்தாந்தமா? திராவிட சித்தாந்தம் என்ற ஒரு மாய சொல்லை பயன்படுத்தி 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விட்டது 2 இயக்கங்களும். இந்த இயக்கங்கள் தமிழகத்தில் அரசியல் செய்வதற்காக ஆட்சி செய்வதற்காக வந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது இருந்த சூழல் என்பது வேறு. அதற்கான அவசியம் அன்றைக்கு இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த அடையாளத்தை இழந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்கு மட்டுமே தங்களை ஆட்படுத்தி கொண்டு எப்படி வேண்டுமானாலும் எதை செய்தாலும் ஆட்சி வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி திராவிட சித்தாந்தம், தந்தை பெரியாருடைய சிந்தனை, எல்லாவற்றையும் தாண்டி திமுக அண்ணா திமுக என்ற 2 மாபெரும் சக்திகள் தமிழகத்தை எந்த அளவிற்கு பின்னோக்கி சென்றிருக்கிறது. இலவசம், மது மற்றும் சினிமா போன்ற இது போன்ற கலாச்சாரங்களால் முற்போக்கு அரசியல் இல்லாமல், ஒரு முன்னேற்றமான அரசியலை வழங்காமல், வெளிப்படையான அரசியல் இல்லாமல் இன்றைக்கு மிக கேவலமான ஒரு அரசியல் திமுக அதிமுக மீதுதான் திராவிட சித்தாந்தம்ன்றது மேல இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க சொன்னது நீங்க அதாவது இரண்டையும் வேறுபடுத்தி விட்டு நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் எத்தனை மணி நேரம் விவாதித்தாலும் இதற்கு பொருள் கொள்ள முடியாது. இந்த 2 சித்தாந்தங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய 2 அரசியல் இயக்கங்களும் இதை செய்திருக்கிறதா என்று சொன்னால் செய்யவில்லை. அதை தாண்டி தமிழகத்திற்கு செய்ய வேண்டிய பல முக்கியமான திட்டங்கள் இருக்கிறது. அதை புறக்கணித்து விட்டார்கள். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதுதான் இந்த பேட்டியினுடைய மையக்கருத்து. திராவிடம் என்பது ஒரு மாய சொல். திராவிட சித்தாந்தத்திற்கும் இந்த இயக்கங்கள் நீர்த்து போக செய்து விட்டன அப்படின்ற ஒன்றிலிருந்து பாலு அவர்களுடைய குற்றச்சாட்டு தொடங்குகிறது. திமுக அல்லது அதிமுக இவை வெறும் இலவசங்களை மட்டுமே அறிவிக்கிற கொள்கை ரீதியாக காலாவதி ஆகி போன கட்சியினுடைய பிரதிநிதிகளா இந்த 2 கட்சிகளும்? அதாவது 2 மறுப்புகள். ஒன்று, அதிமுகவையும் திராவிட இயக்கங்கள் என்று ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பு என்பதில் அவங்க பார்ப்பன தலைமையை ஏற்றுக்கிட்ட பின்னாடி அதை இன்னும் நாங்கள் அதையும் ஒரு திராவிட இயக்கமாக ஏற்றுக்கொள்வது என்பது முடியாது, முதல்ல பேசிக்காக. 2வது, வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அதிமுக தரப்பில் யாரும் இல்லாத நிலையில் அதனாலதான் ஒரு விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய கடமை ஏற்படுகிறது. அதிமுகவினுடைய தலைமை ஒரு பிராமண தலைவராக இருந்தாலும் கூட அதனுடைய உறுப்பினர்களாக, தொண்டர்களாக, அமைச்சர்களாக, பொறுப்பாளர்களாக நீங்க எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான்றதை மறந்துட முடியாது. அப்படி அவங்களை நிராகரிச்சிட்டீங்கன்னா அந்த தலைமையை மட்டுமே வச்சு அது என்ன இயக்கம்னு முடிவு பண்ணிட முடியுமா? என்னன்னா திராவிட சித்தாந்தம் என்பது வெறும் பிராமணர் எதிர்ப்பு என்று பல்வேறு கூறுகளில் அதுவும் ஒன்று. பல்வேறு கூறுகளில் அதுவும் ஒன்று. பகுத்தறிவு, சுயமரியாதை, இன உணர்வு, மொழி உணர்வு, சாதிய ஒழிப்பு, சமூக நீதி, இது எல்லாமே சேர்ந்தது தான். இதில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, இதில் எல்லாம் தான் எங்கள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் எங்களுக்கு கால் பறிப்பு இருக்கிறோம். மொழி உணர்வும் இன உணர்வும் இந்த இயக்கத்தினுடைய 2 கண்கள். இதில் இப்போ சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். அதாவது சமூக நீதி என்பது மட்டுமல்ல, சமூக சமத்துவம், சமத்துவத்தை ஒட்டி சம வாய்ப்பு, சம உரிமை, சம உடைமை.
சம வாய்ப்பு என்பது சமூக நீதியை கொடுக்கின்றது. சம உரிமை என்பது அனைத்து இந்த சாதியினரும் சொற்கள்லாம் வந்து அச்சறாங்க. திரு பாலு சொன்னது மாதிரி ஒரு மந்திர சொற்கள் மாதிரி இது சொல்லி எப்படி மந்திர உயர்ந்த லட்சியங்களை சொல்றீங்க. அது சமூக நீதி, அனைவருக்கும் சம வாய்ப்பு, நியாயமான சமூகத்தை அமைக்கிறது, சுரண்டல்லாத அந்த சமூகத்தை சமூக நீதி அமைக்கிறது. ஆனால் இந்த உயர்ந்த கொள்கைகளை உயர்ந்த தலைவர்கள் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் ஊழல் கட்சியாக மலிந்து விட்டது, ஊழல்ல மூழ்கிட்டாங்க, அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னு அன்புமணி சொல்றாரு. அதாவது இது அன்புமணி சொல்றதுதான் வேடிக்கை. ஏன்னா அவரே ஒரு ஊழல்வாதி, அவர் மீதும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. தயவு செய்து இருக்கு. இல்ல, அந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் ஊழல்வாதி என்று சொல்வதை திரும்ப பெறணும். நிச்சயமா பெற மாட்டேன். ஒரு நடைமுறையை நிச்சயமா பெற மாட்டேன். ஊழல்வாதி சொன்னது இது எப்படி திரும்ப பெற ஒரு வழக்கு ஒரு நிமிஷம் பாலு, ஒரு வழக்குல குற்றம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பிரேஸ் வந்து பொதுவாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி அப்படிதான் வச்சுக்கலாமே தவிர, ஆனால் அவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். சரி, அவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். இன்னொன்னு அவர் சொன்னதனுடைய முக்கியமானது, தமிழ்நாடு பின்போக்கி போயிருச்சுன்னு சொல்றாரு. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு, மிகச்சிறந்த கல்வி, மிகச்சிறந்த சுகாதாரம் உள்ளிட்ட எல்லா சிறந்த திட்டங்களை சிறந்த முறையில் செயல்பட்டு வருவது தமிழகத்தில் என்பதையும் நான் இங்கே அடிக்கோட்டு. இந்த இடத்துல நீங்க அதிமுகவுக்கான ஷேரை கொடுக்காம இருக்க முடியாது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க இருக்காங்க. அதுவும் சேர்ந்து ஆவது தமிழ்நாடு இதனால் பின்தங்கி போய்விடவில்லை என்பதை நான் உறுதி பண்ணுகிறேன். சரி, திரு ஐயநாதன், இந்த அன்புமணி அவருடைய குற்றச்சாட்டும் அதை நியாயப்படுத்தும் வகையில் திரு பாலு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் நீங்க சொல்ற கருத்து என்ன? இல்ல, ஒரு சித்தாந்தத்தின் மீது கருத்து சொல்லக்கூடிய அளவில் அன்புமணி ராமதாஸ் வளர்ந்தவரும் அல்ல. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவர் மீது நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தவறானது. மன்னிக்க வேண்டும். ஐயநாதன் அவர்களிடமிருந்து இந்த கருத்தை நான் கிஞ்சிற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கருத்து சொல்லக்கூடிய அடிப்படையில் சொல்றாங்க, எந்த அடிப்படையில் சொன்னாலும் ஒரு நபர் சொல்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்வது மிக மிக கீழ்த்தரமான பிற்போக்கான ஒரு அரசியல். சரி, பதில் சொல்லிட்டாரு, நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒண்ணும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நான் எனக்கே விளக்கம் அளிக்கிறேன். இல்ல, நானே உங்கள்ட்ட ஒரு கருத்தை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது அன்புமணி சொல்றாருன்றதுனாலேயே அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலேயே அந்த கருத்து தவறுன்னு ஆகிடுமா? தொடர்ந்து வரக்கூடிய விளக்கம் அதை சொல்லும். எதை வைத்து ஐயா ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களை இன்றைக்கு அடையாளப்படுத்திக் கொள்கின்றன? நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரியார், சமூக நீதி, மகளிர் சம உரிமை, சமத்துவம், இதெல்லாம் வந்துட்டு இந்த தமிழ் மண்ணில் நிலைப்படுத்தி மக்களிடையே பதிய செய்தவர்கள் யார்? அதை ஒரு அரசியல் சித்தாந்தமாக கொண்டு சென்றவர் அண்ணா. இன்றைக்கு அந்த கட்சிகள் வேறு மாதிரி இருக்கலாம், நீங்க திராவிட அரசியலை விமர்சிக்கலாம். அதற்கு கூட நான் இதே கேள்வியை கேட்பேன். அது வேறு விடயம். நான் சொல்லுவது, இந்த அடையாளங்களை நீங்கள் மறுக்க முடியுமா? இதை எப்படி நீங்கள் மாயை என்று சொன்னீர்கள்? இந்த அடையாளங்களை கொண்டு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு உங்களுடைய போஸ்டரில் அண்ணா, பெரியாரு எல்லாரையும் நீங்க போட்டுட்டு, இல்ல அவங்க போஸ்டர்ல அண்ணா கிடையாது, அவங்க நிறைய பேரை போட்டாங்க. அது இருக்கட்டும், நம்ம பாத்துட்டு இருக்கிறோம்ல. இவரை பேசுறீங்க, பெரியார் படம் போறீங்களா நீங்க? இப்ப இல்ல 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 எனக்கு ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப என்ன அவசியத்துக்கு வராங்கன்னு. இப்ப கொஞ்ச நாள் வெளிநாடு போனா தமிழ்நாட்டுல என்ன நடந்ததே தெரியலன்னு, அது போன்று ஒரு பழுத்த ஒரு இடதுசாரி தலைவர் கேள்வியை சொல்லுங்க. நான் சொல்றேன், எதுக்கு இன்னைக்கு இவங்க பேச வராங்க? நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை, குணா அவர்கள் சொன்னதை போன்று 3 தலைவர்களுடைய படங்களோடு தான் எங்களுடைய தேர்தலை. திமுகவும் அதிமுகவும் பெரியார் அண்ணா வழியில் நடக்கலான்றது மாதிரி அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார் இந்த 3 தலைவருடைய வழியில் தான் அவங்க காட்டின சித்தாந்தத்தை நோக்கி தான் பாமக நடைபோடுதான்ற கேள்விக்கும் நீங்க எப்படி திமுக அதிமுக நோக்கி எழுப்புற கேள்விகள் அப்படியே இருக்கோ, அதே மாதிரி உங்க மேல இருக்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. பெரியார் படத்தை போறீங்களா? ஏன்னா பிராமணியமே இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. பெரியார் படத்தை போடுறோம்னா புரியுதுங்களா சிக்கல்? சாதிய எதிர்ப்பை வந்துட்டு ஒரு ஆழமான அடிப்படையாக ஒரு அரசியல் மாற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்குமான ஒன்றை வைத்தது திராவிட கொள்கையை சொன்னவர்கள். அது திராவிட அரசியலை எந்த அளவுக்கு கொண்டு சென்றது என்பதெல்லாம் வேறு. நடைமுறையில் இருக்கக்கூடிய சில தோல்விகள், பின்னடைவுகளை வைத்து முன்னெடுத்த ஒரு விஷயத்தை நாம் தவறு என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் இவங்க அதை டிஸ்கிரெடிட், அதன் மீதான நம்பிக்கையை போக்க விரும்புகிறார்கள் என்றால், இவர்கள் தங்களை ஒரு மாற்றாக காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள். இவர்களுக்கென்று சொல்லி ஒரு கொள்கை இருந்திருக்குமானால்
இன்னொரு திராவிட சித்தாந்தத்தை மாயை என்றோ இல்ல அதன் மீது கருத்து சொல்லிவிட்டு அது காலாவதியாகிவிட்ட ஒரு தத்துவம் என்றோ சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்படி ஒரு மார்க்சியர்கள் சொல்கிறார்களா? காங்கிரஸ் சொல்கிறதா? நாங்கள் அப்படி சொல்கின்றோமா? நாங்கள் திராவிட அரசியலை சாடி நாங்கள் மாற்று என்று சொல்லுகின்றோம். அதற்கான அடிப்படையை நாங்கள் தமிழ் தேசியம் என்று வைக்கின்றோம். இவங்க அப்படி இல்லை. இவங்க வைக்கிறதே வந்துட்டு சாதிய பலத்தை கொண்ட ஒரு அரசியல், சாதி பலத்தை கொண்ட ஒரு அரசியல். இவர்கள் ஒரு மாற்றை நாங்கள் தான் மாற்று என்று சொல்வதற்காக சமூகத்தின் யதார்த்தமாக இருக்கும்போது அந்த ஜாதிக்கான பிரதிநிதித்துவம், அந்த ஜாதிக்கான அதிகாரம், அதற்கான நீதி அப்படின்னு ஒன்ன கேட்கிறது முற்று முழுதாக அந்த கோரிக்கையே தவறு அப்படின்னு சொல்லிடுவீங்க. சொல்ல முடியாது. அந்த இடத்தில் திரு ஐயா ராமதாஸ் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் ஒரு சமூக நீதி போராளி தான். இன்னும் சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் பெரும்பாலோராக இருக்கக்கூடிய ஒரு வன்னிய சமூகத்தையும் இணைத்து ஒரு ஒத்திசைவாக வாழ வேண்டும் என்ற முயற்சித்தவர் தான். தமிழுக்காக ஆற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது. இதை நாங்கள் மறுக்கவில்லை. அதையே பின்னாளில் உங்களுடைய அரசியல் வெற்றி பெறவில்லை என்கின்ற பொழுது மறுபடியும் வன்னியர் சங்கம் என்கின்ற அந்த வன்னிய உணர்வை கொண்டு வந்து நீங்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் மாற்றுக்கான உங்களுடைய கொள்கை என்ன? எந்த இடத்தில் நீங்கள் மாற்று என்று நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளவு காலம் நீங்க திராவிட அரசியல் கட்சிகளோடு தொடர்ந்து கூட்டணி வைத்து போட்டியிட்ட போதே தனித்து உங்களால ஜெயிக்க முடியாது, தனித்து ஆட்சி வைக்க முடியாதுன்னு பலவீனத்தை ஒப்புக்கொண்ட இயக்கம் கட்சி நீங்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சித்தாந்த அடிப்படையில் வந்து குற்றம் சொல்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல. சொன்ன செய்திக்கு சொல்றேன். திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது அண்ணா சொன்னார், திராவிட இயக்கங்களுடைய கூட்டங்கள் மாலை நேர கல்லூரிகள் என்று சொன்னார். கிராமங்களில் அது போன்ற கூட்டங்கள் நடைபெற்றால் 10 கிலோமீட்டர் பயணம் செய்து அங்கே அந்த கூட்டத்திற்கு பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே திராவிட இயக்கம் தோன்றிவிட்டது. அதற்கான அந்த தகவலை மட்டும் முடிச்சிடறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் அன்றைக்கு அந்த இயக்கங்கள் அதை முன்னெடுத்து வைத்தன. ஆனால் இன்றைக்கு இந்த 2 இயக்கங்கள், எனது 2 நண்பர்களும் இன்றைக்கு பேசக்கூடியது சித்தாந்தம் என்பதை தனியாகவும் அரசியல் என்பதை தனியாகவும் பார்க்கிறார்கள். நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த கொள்கைகளை வழிநடத்தக்கூடிய தலைமை இருக்கக்கூடிய 2 இயக்கங்கள் தமிழ்நாட்டில் செய்த கொடுமைகளை நாங்கள் பட்டியலிடுவோம். அதற்கு பின்னாடி அந்த அடிப்படையில் சித்தாந்தத்தை முதல்ல முடிச்சிடலாம். இலவசம் இவங்களுடைய செயல்பாடுக்கு போலாம். உங்க திரு அன்புமணி அவர்கள் சொன்ன கருத்துக்கு திருப்பி வரணும்னா, Dravidianism was needed during 1920s and 30s when there were issues like dominant Brahminism. Periyar and Anna came, but the problem is that after Brahmins, other upper castes such as Reddis, Chettiars, Naidus, Mudaliyars took place of the Brahmins. Today, Dravidianism has lost its utility and function. திராவிட சித்தாந்தம் பெரியாரின் சித்தாந்தத்துக்கு தேவையில்லை, அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு பெரியார் வந்து திராவிட இயக்கத்தினுடைய குறியீடா பார்க்கும்போது அந்த சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொன்ன பிறகு அதை நீங்க எப்படி பெரியாரை உயர்த்தி பேசுறீங்க? திராவிட கழகம் என்று பெயர் வைப்பதற்கே நடந்த விவாதத்தை நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால், அன்ற திராவிட கழகம் என்பது தமிழர் கழகமாகத்தான் அமைந்திருக்க முடியும். அன்றைக்கு மொழிவாரி மாநிலம் இல்லாத சூழலில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலத்தினுடைய எல்லை பரப்புகள் ஒன்றாக இருந்த சூழலில் நான் முடிச்சிடறேன் என்ற சூழலில் அன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்ற பெயரில் நடத்தக்கூடிய இயக்கங்கள் திராவிடர்களுக்கான முன்னேற்றத்திற்கான அரசியலை இவர்கள் செய்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதன் காரணமாக தமிழர் என்ற அடையாளம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் டெல்லி செல்கிறீர்கள் என்று சொன்னால், அங்கே அதிகமாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மலையாளிகள் இருக்கிறார்கள், கன்னடர்கள் இருக்கிறார்கள். தமிழர்கள் அங்கே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஏன் உருவானது என்று சொன்னால், தமிழ் என்ற அடையாளத்தை அழித்து விட்டதுன்னு பாலு சொல்றாரு. இல்ல, அதாவது அது பண்ணிக்கணும், தூக்கி பிடித்து ஐயனார் அவர்கள் பேசுறாரு. ஆனால் தமிழுக்காக பேசக்கூடிய சீமானுடைய இயக்கத்தில் இருந்து வந்து திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக துடிக்கிறார்கள். ரொம்ப கவலையா இருக்குது. காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று புரிந்து கொண்டுதான் பேசுறீங்க. இந்த சொல்லாடல்கள்ல வரக்கூடிய குழப்பம் என்னன்னா, நீங்க இந்த வரலாறை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, நான் காலந்தோறும் பிராமணியம் என்று ஆதி நாள்ல இருந்து ஒரு நூல் எழுதியவன் என்கிற முறையிலும் திராவிட இயக்கம் குறித்து நூல்கள் எழுதினவன் என்கிற முறையிலும் சொல்றேன். இந்த திராவிடர் என்கிற சொல்லை எப்படி பயன்படுத்தினார் என்றால், பெரியாரு பிராமணர் அல்லாதார் என்பதற்காக. விஷயம் என்னன்னா, தமிழகம் இருந்திருந்தால் சிந்தனை அவர் பெயர் வைக்க காரணம் வேறு விதமாக சரியாது. அந்த சூழலுக்கு சரி இல்லங்கய்யா, இன்றைக்கு அது இல்லைங்கய்யா. நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கல. அன்றைய காலத்துல மட்டுமல்ல,
இப்போவும் கூட அது ஏன் அது ஒரு வகையா தொடருதுன்னா அவங்கள பொறுத்தவரையில சரியா தவறா என்பதுக்குள்ள நான் போகல. பிராமணியம் என்பது இருக்குது, அதற்கு எதிரான நாங்க ஒரு இயக்கம். ஆனா நடைமுறையில் அவங்க கொண்டு வந்தது என்னன்னா பிராமணர் அல்லாதார் இயக்கம் தான். நீதி கட்சியுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1916 எல்லாம் அந்த வாக்கியம் இருக்கும். பெரியார் அண்ணா போன்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, அல்லாதார்னா என்னமோ மாதிரி இருக்கியா ஒரு அடையாளம். ஆகவே அதுல வேற அவங்க பிராமணர்கள் சில பேர் என்ன பேச ஆரம்பிச்சாங்களோ தங்கள் ஆரியர்கள் சொல்லி வந்தாங்க. அந்த சொல்லும் வேத காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சொல்லுதான். ஆகவே இந்த ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்தினாங்க. நீங்க பூகோள ரீதியா பார்த்தா அது சிக்கல் தான். அந்த வகையில் நான் ஒத்துக்கொள்கிறேன் சகோதரர் பாலு சொல்லுவதை. இங்கே இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் தான். தமிழர், தெலுங்கர், மலையாளி, வங்காளி, மராத்தின், அப்படித்தான். அதுதான் நாங்க மார்க்சியவாதிகள் இவர்கள் பேசினதுனால தமிழன் அதனுடைய அடையாளத்தை இழந்தான் அப்படின்ற குற்றச்சாட்டு சரியா? மாநிலமாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரே ஒரு மன்னிக்கணும், தயவுசெய்து மன்னிக்கணும், பிரிக்கப்பட்டதற்கு பிறகு முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. உங்களுடைய முதல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய முதல் குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு கன்னடரும் ஆட்சி செய்வதற்கு திராவிடம் சொல்லுதான் இருங்க. அதாவது என்ன பிரச்சனைன்னா இங்க திராவிடங்கிறது இந்த மாதிரி பிராமணர் அல்லாதார் என்று புரிந்து கொள்ளாமல் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்தை திராவிட நாடு என சொன்ன ஒரு தவறை செய்தாங்க. குறிப்பாக அண்ணாவும் திமுகவும் தான் அதை ரொம்ப அழுத்தமா செஞ்சிச்சு. அப்பதான் நாங்களே கேட்டோம் மார்க்சியவாதிகள், என்னையா தமிழர்னு இவ்வளவு பேர் இருக்கிற போய் ஒரு இடத்த வந்து திராவிடர் நாடுங்கிறீங்களே, அப்படின்னா திராவிடர் அப்படிங்கிறவங்க பிராமணர் அல்லாதாருங்க இந்தியா பூரா இருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் எல்லாமே பிராமணர் அல்லாதார் தான். அவங்க எல்லாரும் திராவிட, இந்தியா பூரா திராவிட நாடு கேளுங்க. இது ஒரு குழப்பத்தை உருவாக்கும்னு சொன்னோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணா புத்திசாலித்தனமாக 1963 திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாங்க. இன்னும் ஒரு அருமையான காரியத்தை அவர் என்ன பண்ணாருன்னா 1956 மொழிவாழி மாநிலங்கள் உருவான பொழுது, தமிழ்நாடு கேரளான்னு உருவான போது அப்பவும் அவர் சாதுரியமா என்ன பண்ணாருன்னா அதை வரவேற்றாரு. ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டாரு, இப்ப நாங்க மொழி வழி பிரிக்கிறோம், பிறகு இனவழி கூடுவோம்னு. மொழி வழி பிரிஞ்சோமே ஒழிய இனவழி கூடல. காரணம் திராவிடம் என்கிற ஒரு தேசிய இனம் கிடையாது. சென்னை ராஜதானிக்கு அண்ணா தான் தமிழ்நாடுன்ற பெயரை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒரு சில குழப்பம் ஏற்பட்டது. அதனால தமிழனோ தமிழ்நாடோ பாதிக்கப்படல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திரு பாலு, நீங்க சொல்ற கருத்து எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிக்கணும், எங்கள் தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு புதிதாக தொடங்கின கட்சி கூட உரிமை இருக்கிறது. அந்த வகையில் அந்த உரிமையை உங்களுக்கு இருக்கிறத வேற யாரும் நிராகரிச்சிட முடியாது. ஆனால் அதற்கு நீங்க சொல்ற காரணம் இந்த தமிழ்நாடு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியினால ஊழல், இலவசம் இதன் காரணமாக பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய பிளானிங் கமிஷன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வர்றப்ப சாலைகள், போக்குவரத்து, கிராமப்புற சுகாதார நிலையத்திலிருந்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, தடுப்பூசி, தனிநபர் வருமானம், இந்த மாதிரியான எந்த சமூக காரணிகள் மனிதவள குறியீடுன்னு போட்டாலும் இந்தியாவுடைய 14 பெரிய மாநிலங்கள்ல முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. தென்னிந்தியாவில் குறிப்பா ஆன் மோஸ்ட் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு டஸ் பெட்டர் தேன் economically more prospective states, prosperous states like Maharashtra, Gujarat, Haryana and Punjab. மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா, பஞ்சாப் போன்ற வளர்ச்சியான பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலங்களை விடவும் சமூக தளத்தில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு பிளானிங் கமிஷன் சொல்லுது. உங்க அமைச்சராக இருந்த அன்புமணிக்கு இது நன்றாக தெரியும். மத்தியில் தடுப்பூசியிலிருந்து, குழந்தை பிறப்பு விகிதத்திலிருந்து மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு முன்னேறினதுன்னு. இது திமுக, அதிமுக அப்படின்ற 2 கட்சிகள் 45 வருஷத்துல அவங்க செய்த சாதனைன்னு இதை சொல்ல முடியாதா? அதாவது தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலம், எல்லா விதத்திலும் வாழ்வதற்கான ஒரு வசதிகள் படைத்த ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழகம். அதே அளவில் இந்த முன்னேற்றங்கள் நீங்கள் பட்டியலிட்ட இத்தனையும் இவர்கள் ஆட்சியின் காரணமாகத்தான் இது நிகழ்ந்தது இருக்குமா என்று நீங்கள் விவாதித்தீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக பின்னோக்கி இருந்திருந்தால் இந்த பட்டியலில் கடைசி இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் ஆட்சியாளர்களை நீங்க குறை சொல்வீங்களா மாட்டீங்களா? மேல பட்டியல்ல வரும்போது அந்த கிரெடிட் ஆட்சியாளர்களுக்கு தரணுமா வேண்டாமா? அதுக்கு தான் சொல்றேன், ஒரு நல்ல அரசியல் தமிழ்நாட்டில் நிகழாமல் போனதற்கான கோளாறு தான் நீங்கள் சொல்லக்கூடியது. காரணம் என்னவென்றால், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஏறக்குறைய அவர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு பொதுவான அரசியல் தளத்திற்கே வராமல் ஒரு நிழல் முதலமைச்சராக, துணை முதல்வராக ஸ்டாலினை வைத்து ஒரு அரசியல் செய்தார்கள். இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள்
ஜெயிலுக்கு கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரான ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரணும்னு சொன்னதே திரு ராமதாஸ் அவர்கள் தானே. ஒத்துக்கொள்ளுங்க. அவருக்கான பணிச்சுமையை குறைக்கணும், அவரை துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு ராமதாஸ் அவர்கள் தானே. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு சௌரியமா முதலே நான் சொல்லி என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு செயல்படாத முதலமைச்சர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் பட்டியலிடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் அது அமைப்பு கட்டமைப்பு அதன் காரணமாக நிகழக்கூடியது. ஆனால் அந்த அமைப்பு எப்படி உருவாச்சு? நாங்கள் சொல்லக்கூடிய தானா வந்துச்சா காட்டு செடியா? இருங்க நான் சொல்றது அரசியல் வளர்ச்சி, இந்த சமூக வளர்ச்சி என்பது காட்டு செடியா தானா வந்துருச்சா? நான் சொல்றது கேளுங்க. என்னன்னா, இந்த நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் இன்னும் பல வேலைகளில் பல சூழல்களில் முன்னோக்கி இருக்க முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியும், விவசாயத்தை பெருக்கிருக்க முடியும், சுகாதாரத்தை மேம்படுத்தியிருக்க முடியும், குடிசை வீடுகளை ஒழித்திருக்க முடியும், மதுவினுடைய கொடுமையை தீர்த்திருக்க முடியும். இவையெல்லாம் செய்ய கொடுமை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க தயவு செய்து. ஏன்னா இதையெல்லாம் இவர்கள் இது ஒரு பிரச்சனையாகவே மக்களிடம் கொண்டு செல்லாமல் ஏதோ ஒரு விதமான மாயை தோற்றத்தில் தமிழ்நாட்டில் 2 இயக்கங்கள் மட்டும்தான் சக்தி வாய்ந்த இயக்கம், ஒரு முறை கூட இந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்காமல் இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று, இதற்கு மாற்று யார் என்ற அடிப்படையில் நாங்கள் தான் என்று 2 இயக்கங்கள் மட்டுமே மாறி மாறி அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருப்பதை தமிழக மக்களுக்கு புரிய வைத்து, இந்த 2 இயக்கங்களுக்கான ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் தேவை. மக்கள் வாக்களித்த தருணங்களில் நீங்களும் மாறி மாறி அந்த கூட்டணியில் இடம்பெற்று எங்களுடைய கடந்த 15 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு கூட்டணி வைத்தது தவறு என்பதை நாங்கள் வருத்தம் தெரிவித்து இதில் கருத்து வெளியிட்டோம். ஒரு ஆண்டுக்கு முன்னால் டாக்டர் ராமதாஸ் சொன்னார், திராவிட கட்சியோடு தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லை, அதிமுகவோடு திமுகவோடு கூட்டணி இல்லை, காங்கிரஸ் பிஜேபியோடு கூட்டணி இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, வேறு எந்த தேமுதிகவோடும் கூட்டணி இல்லை டாக்டர் சொன்னார். எங்களுடைய நோக்கம் இருங்க, அது மாதிரி நீங்க சொல்றதும் பின்னாடி மாத்திக்கிறது உங்களுக்கு வழக்கம் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் திமுக அண்ணா திமுக இல்லாத அணியை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இல்ல. ராமதாஸ் அவர்கள் சொன்ன பேட்டியில திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதா எந்த கட்சியோடும் கூட்டணி இல்ல, தேமுதிகவோட கூட்டு இல்ல, மதிமுகவோட கூட்டு இல்ல, தமிழ் தேசிய கட்சிகளோடு மாநில கட்சியோட தான் கூட்டணின்னு சொன்னார். ஆனால் அதற்கு மாறான ஒரு கூட்டணி அமைந்ததா இல்லையா? நீங்க சொன்னதுக்கு மாறா ஓராண்டிலே மாறி கூட்டணி இருக்காங்களா இல்லையா? இப்ப பாஜக கூட்டணியில பாமக இருக்கா இல்லையா? நண்பர் பாலு கொஞ்சம் சொல்ல. என்ன சொல்றேன், நாங்க என்டிஏவில் இன்றைக்கும் இருக்கிறோம், அதுல மாற்றம் இல்ல. ஆனால் அதே சமயம் நாங்க என்ன சொல்றோம்னா, தகவல் என்னன்னா, இந்த கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தி உருவாகி கூடாது என்பதில் 2 இயக்கங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. அன்பு சீமான் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒருவேளை அவர்களோடு சென்று விட்டால் எங்களுடைய அடையாளமே அழிக்கக்கூடிய வகையில் அவருடைய பலம் சக்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெருகி போயிருக்கிறது. இதன் காரணமாக எந்த குற்றச்சாட்டையும் அவர்கள் மேல் நாங்கள் வைத்தால் அது எடுபடாமல் போகிறது. அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 2 இயக்கங்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகிறோம், 2 இயக்கங்களுக்கு தான் ஒரு இயக்கத்துக்கு 44% வாக்கு வந்திருக்கு, இன்னொரு இயக்கத்துக்கு 24% வாக்கு. எந்த சதவிகிதமும் இல்லாத 68% வாக்குகள். அந்த நீங்க எந்த கட்சி மக்கள் எந்த இயக்கத்தின் மீது சலிப்படைஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அவர்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அரசியலை நன்கு தெரிந்த குணாளர் ஆம் ஆத்மி கட்சி எந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஆட்சி பிடித்தது என்பதை புரிஞ்சுக்கணும். இல்ல 96 தேர்தலில் இவங்க சந்திச்சாங்க, தனியா சந்திச்சாங்க, ஒரு 6.4% வாக்குகளை வாங்கினாங்க. 6.4% வாக்குகளை வாங்கியதற்கு பின்னால் இவர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய அந்த தனித்த அரசியலை அன்றைக்கு செய்திருக்க வேண்டும். தவறிவிட்டோம், ஒத்துக்கொள்கிறோம், இருங்க, இதை ஏற்றுக்கொள்கிறோம். இதுல என்ன கொள்கை அடித்தளத்தை அரசியல் பண்ணலைங்களையா? இப்பவும் கிடையாது. அதற்கு பிறகு இருங்க, அதுக்கு பிறகு இந்த திராவிட அரசியல் கட்சிகளோடு மாறி மாறி இவர்கள் கூட்டணி வைத்ததற்கு எந்த இடத்திலாவது மக்கள் நலனையோ அல்லது கொள்கையையோ முன்வைத்து சேர்ந்தார்களா? இல்ல. இன்னைக்கு தவறுன்னு சொல்றீங்களே, அப்போ நீங்க அதுல அந்த கூட்டணி வச்சதுக்கு நீங்க மக்களிடம் கொடுத்த விளக்கம் என்ன? நீ விளக்கம் கொடுக்கணும்ல. நான் மாற்று அரசியல் இதுவரைக்கும் நான் ஏன் தப்பு செஞ்சேன், ஏன் அந்த சூழல் நாங்க தவறு செய்துட்டோம் சொல்றதுல மக்கள்கிட்ட சொல்ற கருத்து அது ஒரு முதிர்ச்சி இல்லையே குணா, அது ஒரு முதிர்ச்சி இல்லையே. நீங்க ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போறீங்கன்னா என்னத்தை வச்சு மாற்று அரசியலை கொடுக்க போறீங்க? என்ன அவங்களதுல மாற்று இருக்கு? இலவசங்களை ஒழித்து வெளிப்படையான ஒரு நிமிஷம், இவங்களால இவங்க என்ன சொல்றாங்க, திராவிட கட்சிகள்னா இலவசம் சொல்றாரு. இன்னொரு கருத்தையும் இவர் அன்புமணி அவர்கள் சொல்லி இருக்கிறது, இலவசம் தமிழ் மக்களை சோம்பேறிகளாக்கி விட்டதுன்னு சொல்றாரு. அது அன்புமணி அவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தமிழ்நாட்டில் சொல்றாங்க.
இலவச திட்டங்கள் வந்து மக்களை சோம்பேறி ஆக்குற திட்டங்கள்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த திமுக அதிமுக ஆட்சிகளில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சில முன்னேற்றங்களை பற்றி சொன்னீங்க. அது ஒரு பக்கம்தான். இன்னொரு பக்கம் இதே காலத்தில் இந்த நாட்டில் திராவிட கருத்தியல் பேசினவங்க ஆட்சி காலத்தில் தீண்டாமை இன்னும் ஒழியலை. விதவிதமான தீண்டாமைகள் இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவேன். மேற்கு வங்கத்துல ஒளிஞ்சிருச்சா, கேரளால ஒளிஞ்சிருச்சா? அது ரிலேட்டிவா பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இல்ல உக்கரம் குறைவுன்னு தானே சொல்லணும். கிடையாது, இங்கதான் அதிகம். நீங்க இந்த மாதிரி ஒரு உத்தவரத்துல ஒரு சுவர் அங்க கிடையாது. பெங்கால்ல இந்த மாதிரி கொடுமை. பெங்கால்ல எஸ்சி பட்டியலே இல்ல, நாங்க ஓபிசி பட்டியலே இல்லன்னு சொன்னாங்க. நாங்க ஓபிசியே கிடையாது. நீங்க அதனுடைய வரலாறு அல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், இப்படி எல்லாம் ஒப்பு நோக்கி பாத்தீங்கன்னா வேற விஷயம். இங்க எத்தனை விதவிதமான தீண்டாமைகள் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை இன்னொரு பெண்ணு வந்து இன்னொரு ஜாதி பெண்ணு காதலிச்சு திருமணம் செய்துண்டா எவ்வளவு பெரிய பெரிய ஆகா ஓகோன்னு ஒரு கலைவரம் இங்க நடக்குது. அப்படி எங்கேயும் மேற்கு வங்கத்திலேயே கேரளாவிலேயே கிடையாது. திமுகவும் அதிமுகவும் அதிமுகவும் தேமுதிகவும் தான் ஜாதி கலவரத்தை தூண்டுறாங்க, இல்ல தீண்டாமையை ஆதரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இல்ல. நான் அப்படி இது பண்ணல. இப்படி இவங்களுடைய ஆட்சிக்கு பிறகும் இந்த நிலைமை ஏன் இருக்கு என்று அவங்க யோசிக்கணும். இது பெரியார் அண்ணா வழியில முழுசா போயிருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்காது என்பது என்னுடைய கணிப்பு. அதே போல மூட நம்பிக்கைகள், ஜோதிடமும் சகுனம் பார்ப்பது, இன்னும் விதவிதமாக கடவுள் நம்பிக்கையை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நடத்தப்படுகிற இந்த விதவிதமான தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற அல்லது பிறரை கொடுமை செய்கிற இத்தனை மூட நம்பிக்கைகள் வந்து கொண்டிருக்கே, இதை எதிர்த்து பெரியார் நடத்தின இயக்கத்தினுடைய பாரம்பரியம் இன்னைக்கு என்றாயிற்று திமுகவும் அதிமுகவும் செய்தா. ஆகவே ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி கொடுமைகள் இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் என்றால், பெரியாரில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல கூறுகளை பாமக என்ன சொல்லணும்னா கைவிட்டுட்டாங்க அவங்க. நாங்க தொடர்ந்து கைப்பிடிக்கிறோம் ஐயா. தீண்டாமையை ஒழிச்சு காட்டுவோம், மூட நம்பிக்கையை ஒழிச்சு காட்டுவோம், மதவாத அரசியலை எதிர்த்து காட்டுவோம்னு சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க, நேர பாஜக போயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நண்பர் சொல்றாரு தெளிவா, நானேமா ஒப்புக்கொள்றாரு, நாங்க பாஜக அணியில இருக்கோம்னு. பாஜக அணியா தீண்டாமையை ஒழிக்க போது, மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு கட்ட போது, மதச்சார்பற்ற அரசை இங்க கொண்டு வர போகுது. இது அர்த்தமற்றது. அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். இப்படித்தான் ஒரு முறையும் இடதுசாரிகள் கூட்டணி அமைத்ததா என்ற நீங்க சொல்லுங்க. இல்லங்க, உங்களுடைய பிஜேபியோட இருந்து பிஜேபியோட இது ஊடகத்தில் இப்படி கேட்பது சவால் விடுவது அழகாக இருக்கும். ஆனால் அரசியலில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு செய்தி, யார் ஆள வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் இல்ல நண்பர், நீங்க அடிப்படை கொள்கைக்கு உங்களுடைய அடிப்படை கொள்கை நீங்க சொன்னதுக்கெல்லாம் நேர் விரோதமானது. நீங்க பாஜக கிட்ட போனது நீங்க மட்டுமல்ல, முதல்ல போனது அதிமுக, அடுத்து போனது திமுக, இப்ப போனது நீங்க, அப்புறம் நடுவுல போனது மதிமுக. இடதுசாரிகள் போனதே இல்ல. நான் என்ன கேட்கிறேன் கிடையாது, இல்ல பாஜகவோடு நீங்க புரிஞ்சுக்கிட்டு பாஜகவோடு போனது இல்லைங்கிற அதான் இன்னைக்கு பிரதான எதிரி. இலவசங்கள் பத்தி நான் என்ன கேட்கிறேன், முதல் பாயிண்ட், ஏங்க இந்த இலவசங்கள் பத்தி ஏழைகள் கொடுக்கற பத்தி அன்புமணி அவர்கள் இவ்வளவு கவலைப்பட்டு அதனாலதான் சோம்பேறிகள் ஆயிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்காரு. இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு மானியங்கள், 5.5 லட்சம் கோடி ரூபாங்க வரி விலக்கும் மானியமும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம வரி பணத்துல இருந்துங்க. இந்த ஏழைகள் இன்டைரக்ட் டாக்ஸ்ல மறைமுக வரி மூலமாக லட்சக்கணக்கான 1000 கோடி ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அதுல இருந்து ஏழைகளுக்கு கொடுத்தா அது கூடாது, பணக்காரங்களுக்கும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்தா அது மட்டும் இனிக்குமா? அதை பற்றி ஏன் அன்புமணி ராமதாஸ் கேட்க மாட்டீங்க? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவரே ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறாரு, கல்வி சுகாதாரம் விவசாயத்துக்கு நாங்கள் அந்த மாதிரி செய்வோம்ங்கிறாரு. நான் இன்னும் சொல்ல வரேன், அதை ஒட்டியது தானுங்க இந்த மாதிரி வேறு சில விஷயங்கள். குழந்தை கல்விக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கறாங்களே, பிசி கொடுக்கறாங்களே, அதுல என்ன தப்பு? அவங்க வரி பணம்ங்க, அதை முறையா கொடுங்க, அதுல ஊழல் செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. ஆனா அதை விட்டு டிவி, மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவ்னு சொல்ல முடியுமா? ஏங்க இருங்க, டிவி நிலையத்திலிருந்து நீங்க அதை கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தகைய விவாதத்தை சாதாரண மக்கள் பார்க்கணும்னா டிவி பெட்டி கொடுக்கணுமா இல்லையாங்க? அதுல என்னங்க தப்பு? ஆகவே இந்த ஏழை பாலைகளுக்கு இலவசங்கள் கொடுப்பதை ஏழை பாலைகளுக்கு இலவசங்கள் கொடுப்பதை அன்புமணி அவர்கள் எதிர்ப்பது என்பது அவருக்கும் அவருடைய ஏத்துக்குமே நல்லதல்ல. நிச்சயமாக அவர் எந்த அளவுக்கு ஏழைகளுடைய விரோதியா போயிட்டார் என்று வருத்தப்படுவாங்க. ஒருமுறை என்ன சொல்றாரு, அந்த திராவிட இயக்க சித்தாந்தமே தப்புங்கிறாரு, அவங்க ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்தா அதுவும் கூடாதுங்கிறாரு. இவர் இப்ப எங்க இருக்காரு? அப்ப பிஜேபி அணியில இருக்கிறது பொருத்தமானதுதான். நீங்க குறுக்கிட்டீங்க. அது இது உங்கள்கிட்ட சேர்த்து கேட்க வேண்டி இருக்கிறது. திமுக இலவச டிவியை கொடுத்தது, அதிமுக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கிறோம், மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன் சேர்த்து கொடுக்கிறோம்னு சொல்றாங்க.
அதாவது இலவசங்களை கொடுப்பதுல போட்டி இருக்கிறதே தவிர உங்களுடைய அடிப்படை கொள்கைகளை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு போட்டி இல்ல அப்படின்ற வாதத்துல நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல, நான் முதல்ல இலவசம் கொடுக்கறதுல திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததுக்கு தான் நான் சப்போர்ட் வாங்க முடியும். அதிமுக கொடுத்த பொருள்களுக்கு நான் சப்போர்ட் வாங்க முடியாது. அதிலும் கூட அந்த லேப்டாப் கொடுத்ததை நான் ஆதரிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அந்த டிவி கொடுத்ததுல நீங்க கேக்குறீங்களே, அந்த டிவி இல்லாத போது அந்த டிவி இல்லாத மக்கள், ஏழை மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பக்கத்து வீட்டுல போய், வாங்கி வச்சிருக்க வீட்டுல போய் ஓரத்துல நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள இப்போ அவங்க திடீர்னு அந்த வீட்டு ஓனர் வெளியே போயிட்டு திரும்பி வந்திருப்பாரு. வந்தாருன்னா எங்க நிக்கிறீங்க, சனியில ஓடுங்கன்னு துரத்துனாங்கன்னா அந்த ஏழை மக்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டது. அந்த மக்களினுடைய சுயமரியாதை இன்னைக்கு வந்துகிட்டு பழைய சோத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டு பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு அவனை வீட்டுல கால் மேல கால் போட்டுக்கிட்டு நீ டிவி பாக்குறான்னா ஏழைகளின் சுயமரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாத்தி இருக்குது. ஒரு நிமிஷம், ஏழைகளுக்கு மட்டும் காப்பாற்றல, பணக்காரர்களுக்கும் இலவச டிவியை இல்ல, அதை கொடுக்கும் போது ஏழைகளுடைய வித்தியாசம் பார்த்தோம்னா கொடுக்க முடியாத அளவுக்கு சிக்கல் வருதுங்கிறதுனால கொடுக்கறதுல எந்த ஏழையும் விட்டு போக கூடாது. 4 பணக்காரனுக்கு சேர்ந்து கிடைச்சா தப்பு இல்ல. இது திமுகவினுடைய சித்தாந்தம். 4 பணக்காரனுக்கு கிடைக்கிறத தடுக்கிறதுக்காக வேண்டி ஏழைகளுக்கு போறதையும் தடுத்துற கூடாதுங்கிறதுதான். இன்னும் சொல்ல போறேன், இன்னொரு கருத்து சொல்றாங்க, இலவசத்தை வேண்டாம்னு சொல்றவங்க முன்வைக்கிற ஒரு கருத்து, இலவசம் என்பதே ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு எதிரானது. அவன் சம்பாதிச்சு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். நான் கேட்கிறேன், கோதானம், சொர்ணதானம், பூதானம், புஷ்பதானம், செருப்பு தானம், பாதரட்ச தானம் எல்லாத்தையும் கொண்டு போய் எந்த உழைப்பும் செய்யாத ஒரு இனத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்களே, அப்ப அவனுக்கு கொடுக்கறதெல்லாம் தப்புன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? சோசாமிகளோ சூசாமிகளோ மட்டும் இல்ல, தர்மசாஸ்திரங்கள்ல பூரா எழுதி வச்சிருக்காங்க. எந்த உழைப்பும் இல்லாதவர்களுக்கு கொடுத்தாங்க. உழைக்கும் வர்க்கத்துக்கு, உழைத்தவனுக்கு, உழைத்ததற்கு பின்னாடி அவனால வாங்க முடியாத ஒரு வருமான சூழ்நிலையில் இருக்கும் போது அவனுக்கு இந்த அரசாங்கம் கொடுப்பது என்பது சரி, மிகவும் சரி. இலவசத்தோட உங்க அரசியல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்படி முடியும்? அப்படி இல்ல, எப்படி முடியும்? இலவசத்தை தாண்டி உங்கள்ட்ட ஒரு புதிய பார்வை இல்ல அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. அதுக்கு மேலதான் சொல்றேன் நான், பெண்களுக்கு சொத்துரிமைன்னு கொண்டு வந்தோமே 1989 கலைஞர் கொண்டு வந்தாரு. 1929 பெரியார் போட்ட அந்த தீர்மானத்தை, செங்கல்பட்டு தீர்மானத்தை நடவடிக்கை கொண்டு வந்தாரு. அது தப்பா? குடிசை இல்லாத தமிழகத்தை கொண்டு வரணும்னு இந்த தலைமைக்கு நாங்க கோரிக்கை வச்சுமே, அது தப்பா? இந்தியாவிலேயே முதலாக குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே முதலாக சைக்கிள் ரிக்ஷாவை கை ரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏராளமான திட்டங்கள் திமுக சொல்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு நேரம் பத்தாது. அதாவது 2006 தேர்தல் அறிக்கை, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரொம்ப நிதானமா உட்கார்ந்து பார்ப்போம். எத்தனை திட்டங்களை, எத்தனை கொள்கைகளை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள், எத்தனை செய்திருந்தால் நீங்க என்ன செய்யறீங்க? 2006ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையை அந்த தேர்தலுடைய கதாநாயகன் பொருளாதார சீர்திருத்தத்தை வலியுறுத்துற ப. சிதம்பரம் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க அதுல எதுவுமே புதுசா இல்ல, எல்லாம் இலவசமா இருக்குன்னு சொல்ற நீங்க 2006ல திமுக கூட்டணியில இருந்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் கலைஞர் நிறைவேற்றுவார், கருணாநிதி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்கு கேட்டதும் வரலாற்றுல உண்மை. மீண்டும் பழைய இடத்துக்கே நான் வரேன். நீங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க, 2 பேரும் சொன்னாங்க, 2 திராவிட இயக்கங்களும் தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இல்லை என்பதை இருவருமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்று வழியை ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் யோசிக்க வேண்டுமா? இல்லை. ஒருவேளை பாமக இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்தை ஒரு மகத்தான கடமை இருக்கு, அதற்கான பொறுப்பை தன் தோள் மீது சுமக்கிறது பாமக அப்படின்னு சொல்றாரு. 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல அடிப்படையில் என்னன்னா, இந்த இலவசம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, இந்த ஃப்ரீ பீஸ் இப்படி எல்லாம் மக்களுக்கு கொடுக்கறத எங்கேருந்து கொடுக்கறாங்க? அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய இயக்கத்திற்கு உழைத்து அவர்கள் வாங்கக்கூடிய பல்வேறு பொருட்களின் மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருமானம், இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடிச்சதுலேருந்து கிடைக்கக்கூடிய 26,000 கோடி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால முதல்ல இது இலவசம்னு சொல்லாதீங்க, இது அரசின் கடமை.
இது இங்க மட்டும் இல்ல, உலக நாடுகள். இல்ல அதிமுக அதை விலையில்லான்னு சொல்லுது, இலவசம் இல்ல, சொல்ல இல்ல. என்ன பேர் சொன்னாலும் அது இலவசமா கொடுக்கறது. எல்லா பெயரையும் நீங்கள் தூக்குங்க. இது இவர்களுடைய அரசியல் கடமையா இல்லையா? இந்த இல்ல, இடத்துல அரசியல் இது கடமைனா வர வர முதல்ல இருங்க. சுகாதாரத்தை- பேசி முடிச்சோனே இல்ல, பேசி முதல்ல- முடிச்சோனே முதல்ல நீங்க பேசுங்க. நீங்க இல்ல இல்ல நீங்க நீங்க நடுவுல பட்டியல்படுத்தும் குறுக்கிட்டு போது- இல்ல நீங்க திசை திருப்பாதீங்க. இல்ல, பேச இருங்க. இல்ல, நீங்க பேசி சொல்லக்கூடியதை நான் முடிச்சோனே நீங்க ஒத்துக்கிறேன். பேசுங்க. நான் முடிக்கிறேன். சுகாதாரத்தை முடிச்சிட்டோனே நீங்க பேசுங்க. கொடுப்பதற்கு இவர்கள் என்ன திரும்ப ஒரு முயற்சி நிமிஷம். இல்ல அது வேண்டாம். அவருக்கு சும்மா வாய்ப்பு. பேசாதீங்க. அவருக்கு ஏன் வாய்ப்பு. பேசிட்டு இருக்கீங்க? அது பாருங்க, சுருக்கமா. அடிப்படையில் என்ன? இல்ல அது பாருங்க, இந்த நாட்டுல மட்டும்தான் இதெல்லாம் இருக்கா? உலக நாடுகள்ல எந்த முன்னேறிய நாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் வேலைக்கு போறாங்க, வேலை இழப்பு ஏற்படுது. வேலை இழப்பு ஏற்பட்டவனுக்கு வேலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. கிடைக்காத பட்சத்துல ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கங்க, இன்னைய நிலையில் ஒரு வாரத்திற்கு $700 தராங்க. இந்த நாட்டுல மட்டும்தான் வரியை வந்துட்டு கல்லாவை நிரப்பிக்கிட்ட ஒரு ஆட்சி அமைப்பு இருக்குது. இதுல டார்கெட் குரூப் கொடுத்தா அதை வந்து யாரும் ஆட்சேபிக்க இல்லை, மாட்டாங்க. எல்லாருக்கும் யூனிவர்சலா தர்றது, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அது வந்து அவங்க அனுபவிக்கலாம். மருத்துவம், இலவச அரிசி எல்லோருக்கும் தர்றோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியா? இத பாருங்க, நீங்க நார்வே, டேக் த கேஸ் ஆஃப் நார்வே. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அதிகபட்ச பொருளாதார கொள்கை என்னன்னு கேட்டாங்க. கிரெடில் டு கிரேவ்யார்ட், எல்லா விதமான வசதிகளையும் நாங்க சொல்லுவோன்றான். மருத்துவம், நீங்க இன்னைக்கு ஒரு சொல்றேன், நான் கேட்டுங்க, நேத்து முந்தா நாள் கேட்டது. ஆமா, முந்தா நாள் கேட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது 4 பேர் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் புதுச்சேரியில இருந்துட்டு, இந்த தமிழ்நாட்டில இருந்துட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்ட, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்ட 3 பேருக்கு இங்க இருந்து அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. கூடுதலா 1 லட்சம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு அங்க பாண்டிச்சேரி அரசு தரல. அவர் சொல்றாரு, இது மட்டும் இல்லைன்னா என்னால இதை பண்ணிக்கிட்டு இருக்கவே முடியாது அப்படின்றாரு. இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு உட்படுத்தி இதை பாக்குறோம். உலகம் ஃபுல்லா இந்த வசதி இருக்கு. 45% இது பண்றான். இதே ஒபாமா ஒரு பெரிய ஒரு ஹெல்த் கொள்கையை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துறதுக்கு எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தீங்களா? ஒரு ஆண்டுக்கு $400 பில்லியன். இல்ல, அது 40,000 கோடி. அவங்க இல்ல சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? உலகம் முழுக்க இருக்கு, இங்க இருக்கிற தப்பு இல்லன்றது உங்க வாதமா இருக்கு. இல்லை, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தப்பு இல்லன்றது இல்ல. இதற்கான ஒரு அடிப்படையை நீங்கள் சரியா பாருங்க. we are helping the distress. அதுதான் இங்க முக்கியம். நம்ம பணக்காரங்களுக்கு தூக்கி ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். பேசிட்டு திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்ற அன்புமணியின் கருத்து ஏற்கத்தக்கதா அல்லது அடிப்படையற்றதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். 48% நேயர்கள் ஏற்கத்தக்கது என்றும் 52% நேயர்கள் அடிப்படையற்றது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஐயநாதன், பாமக 2016 ஒரு அணியை அமைக்கும். அதுல வந்து பாஜகவுக்கோ விஜயகாந்துக்கோ அணிக்கு தலைமை தாங்குற வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எங்களோட சின்ன கட்சி, எங்களுக்கு தான்றார். அப்போ அன்புமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது ஒரு முக்கியமான கேள்வியை, நீங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா எங்க கட்சி முன்மொழிந்தால் நான் களத்தில் இருப்பேன். அப்போ 5 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருப்பாங்க. குறிப்பாக மு.க. ஸ்டாலின், வைகோ, விஜயகாந்த், வாசன், நான். இந்த 5 பேரில் ஏஜ் வைஸ், எஜுகேஷன் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறதுல அவர் முன்வைக்கிற வாதத்தில் யாரும் குறை சொல்ல முடியாது. இதுல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வேட்பாளரா இல்ல, அந்த கட்சி களத்திலே இல்லை, இந்த 5 பேருக்குள்ளதான் போட்டின்னு அன்புமணி அவர்கள் நினைக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? இந்த 2016 இப்படி ஒரு அணி அமைவதற்கு, பாமக தலைமையிலான அணி அமைவதற்கு எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? உங்க நால்வருடைய கருத்து, உங்களுடைய கருத்து. ஏதோ ஒரு அசம்பாவிதம் எதிர்பாராதது நடந்து திராவிட அரசியல் ஏதாவது ஒரு வீழ்ச்சி ஏற்படும், அது நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல உதவுன்ற ஒரு எண்ணம் இதில் இருக்கலாம். ஆனா அடிப்படையில் பாமகவை விட பலமான கட்சி எதுவும் பாமகவோட கூட்டு சேரப்போவதில்லை. ஒண்ணு, பலவீனமான கட்சிகள் தான் அவங்ககிட்ட வரப்போறாங்க. இதை வச்சு இவங்க ஆட்சி கனவு நிறைவேறுமா அப்படின்றது தெரியாது. இன்னொரு விஷயம், இவங்க என்ன நினைக்கிறாங்க, இலவசத்தை வைத்துத்தான் திராவிட அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுகின்றன என்று நினைக்கிறாங்க. அது அல்ல. மக்களினுடைய அறியாமை அதுல இருக்கு. இவங்க செய்ய வேண்டியது ஒரு சிறந்த அரசியலை முன்னெடுத்து அந்த அறியாமை, அதுதான் அந்த அறியாமையை நீக்கத்தான் முடிக்கணும். இலவசத்தை குறிவைக்க கூடாது. அதுதான். திருமாவது, உங்களுடைய நிறைவு கருத்து என்ன? பாமக அணி அவர் சொல்ற அன்புமணி அவர்களுடைய கருத்துக்கு நீங்க சொல்ற கருத்து இல்லை, இதுக்கு வந்து ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் சொன்ன, கட்சியை தொடங்கும் போது அவர் சொன்னது, என் வாழ்நாளில் நான் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன், என் கால் செருப்பு கூட சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் நுழையாது, எனது வாரிசுகளோ எனது சன்னதியரோ யாரும் எந்த காலத்திலும் கட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடு ரோட்ல வச்சு சவுக்குல அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பழசா இருந்தாலும் புதுசா சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதுக்கு இவங்க ஒன்றும் மாற்றி வந்துடல. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. காமராஜர் சொன்னார், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு குட்டையில் ஊறிய 2 மட்டைகள் என்று சொன்னார்.
அந்த அடிப்படையில் இந்த இரண்டு இயக்கங்களை மாற்றுவதற்கான ஒரு சூழலை பாமக இந்த 5 தேடிக்கொண்டு பேர் பட்டியல ஜெயலலிதாவோ அதிமுகவோ இல்லையே. அதாவது அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த பட்டியலிலே இடம்பெற முடியாத நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பட்டியலை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. திராவிட இயக்கங்கள் தமிழகத்திற்கு நன்மை செய்யவில்லை என்பதை நண்பர்கள் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒத்த சிந்தனை உள்ள அரசியல் தலைவர்களை அழைத்துக் கொண்டு நம்பிக்கையை கையில் வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்று இயக்கமாக பாமக ஒரு இளம் தலைவர் என்கிற முறையில் முதலமைச்சராக அவர் கனவு காண உரிமை உண்டு. அவர் கனவு காணட்டும். ஆனால் நமக்குள்ள கவலை, ஒரு புறம் அவர் திராவிட கட்சிகளை பூரா கடுமையாக தாக்குறாரு, இன்னொரு புறம் தலித் மக்களுடைய எதிர்ப்பையும் அவர் சம்பாதித்திருக்கார். அவர் மறுத்தாலும் கூட இப்போ அவர் நம்புவது யார் அவர் விமர்சனம் பண்ணலன்னு பார்த்தா பாஜகவை தான் விமர்சனம் பண்ணல. பாஜகவோ இன்றைய தினம் பிராமணிய சித்தாந்தத்தில் ஊறி திளைத்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய கட்சியை நம்பி இவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது என்பது என்னுடைய கணிப்பு. நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.